கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5. மத்தேயு 15:5, மேத்யூ 15:5. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து. என்ன? அதாவது இந்த வேத பாரகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் வேத வசனத்தை கரைத்து குடித்து அதை வக்கீல்கள் போல வாதிடக்கூடிய மக்கள். அவங்க இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு ஒரு லூப் ஹோல்னு சொல்லக்கூடிய சட்டத்தில் ஒரு ஓட்டையை கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை ஓட்டையை உண்டாக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு பணம் கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஒரு பொருள் உதவி செய்யணும். அதை அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யலான்னா, கோர்பான், CORBAN, கோர்பான் அப்படிங்கிற ஒரு பாரம்பரியத்தை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, டெடிகேட்டட் டு காட்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வெள்ளாமை வந்திருக்கு, அந்த வெள்ளாமையில் ஒரு 10 மூட்டை உங்கள் பெற்றோருக்கு கொடுக்கணும்னா, அந்த 10 மூட்டையை கோர்பான், அந்த 10 மூட்டை மேலே கோர்பான்னு சொல்லிட்டா நீங்கள் உங்கள் அப்பா அப்பாவுக்கு கொடுக்கறது வேணாம். காரணம் என்ன? அதை நீங்கள் கோர்பான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த கோர்பான்னா நீங்கள் அதை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அதிலிருந்து நீங்கள் எக்ஸ்கியூஸ் வாங்கிக்கலாம் பிறகு. அப்போ என்ன அவங்க இது பண்ணாங்க, அதாவது அதை உதவி செய்யாமல் இருக்கிறதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுக்கு என்ன, மனுஷனுடைய ஒரு பாரம்பரியத்தை கொண்டு தேவனுடைய 5ஆம் கற்பனை, யாத்திராகமம் 20:12 சொன்ன 5ஆம் கற்பனையை மீறக்கூடியவங்களாக மாற்றினாங்க. அப்போ என்ன பண்ணுது இது, ஒரு ரிலிஜியஸ் ஹிப்பாக்ரசி என்று சொல்லக்கூடியதாக, அவங்க ஒரு மாய்மாலம் பண்ணக்கூடியதாக. இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கொடுக்கறதுல அதை குற்றம் பண்ணலை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது நீங்கள் கர்த்தருக்கு தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நெறியான காரியங்களை செய்யாமல் வெளியரங்கமாக நீங்கள் பக்திமானாக இருப்பது போல இருக்கிறது தான் அங்கே குற்றம் காட்டுறாரு. நீங்கள் இங்கே சொல்லும்போது இந்த கோர்பானை பற்றி மார்க்கு 7வது அதிகாரம் 11வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கோர்பான் என்றும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்றும் சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. எப்படி? கோர்பான் சொன்னால் அவன் என்ன பண்ண தேவையில்லை, தன்னுடைய தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான ஒரு மாய்மாலமான கற்பனையை கற்றுக் கொடுத்து அவர்களை தேவனுடைய கற்பனைக்கு எதிராக நடத்தக்கூடிய காரியத்தை செஞ்சிட்டாங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அதாவது வேத வசனத்தை நல்லா படித்து அதில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு போதிக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல அவர்கள் அதன்படி கீழ்ப்படிந்து ஒரு உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தரை முழுமையாய் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாக மற்றவர்களை தேவனுக்கென்று உற்சாகப்படுத்துகிறவங்களாக வந்திருக்கணும். ஆனால் இங்கே மாறாக அவங்க என்ன செய்கிறாங்க, தேவனுக்கு எதிராக தாங்கள் நடப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் தேவனுக்கு எதிராக நடக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை. என்ன, அவங்க இங்கே ஒரு ஒரு புதிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, கோர்பான் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு நல்லா ஒரு பரிசுத்தமாக இருக்குது போல இருக்குது. ஆனால் அது எதை உண்டு பண்ணுது? தேவனுக்கு எதிரான காரியங்களை உண்டு பண்ணக்கூடியது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த ஒரு பாரம்பரியம், எந்த ஒரு சம்பிரதாயம், சடங்காச்சாரங்களை கண்டுபிடிச்சிங்கனாலும் அது ஒவ்வொன்று வேத வசனத்தோடு சோதித்து பாருங்க. இப்போ கர்த்தனுடைய கற்பனைகள் மீறவே முடியாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம்ம ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்ய வேணும். அதனால் நம்ம இந்த உக்கிரானத்த ஊழியத்தை ரொம்ப சரியான முறையில் இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு தாராள குணம் உள்ளவங்களாக இருக்கணும். அதே சமயத்தில்
நம்ம கூட இருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம என்ன ஒரு இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ கர்த்தர் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, இரக்கத்தை எதிர்பார்க்கிறாரே ஒழிய நம்ம அவரை திருத்தி அவரை ஒரு ஏமாத்தி பண்ணுற ஒரு காரியத்தில் செய்ய செல்ல. அப்போ உண்மையான ஒரு பரிசுத்தம் என்பது என்ன இருக்கு? எல்லாரும் நம்ம கூட உள்ள எல்லாரையும் கனப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம், அதுலேயும் விசேஷமாக குடும்பத்தில் உள்ள மக்களை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எங்கள் இருதயம் மாற்றப்பட வேண்டுமே ஒழிய, நாங்கள் எப்படி ஆண்டவரே இதை நாங்கள் மேனிப்புலேட் பண்ணி ஒன்றுமில்லாமல் பண்ண முடியும்னு பார்க்காதபடிக்கு நாங்கள் உம்மை போல இரக்கமுள்ளவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.